இன்று குடும்பங்களிலும் இந்த மன்னிப்பு கிடையாது. கணவன் மனைவியிடையே மன்னிப்பு கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இந்த மன்னிப்பு கிடையாது. ஒரு தம்பதி 8 வருடம் காதலித்தார்கள். எத்தனை வருடம் காதலித்தார்கள்? 8 வருடம் காதலித்தார்கள். எதிர்பாராத விதமாக நான் அந்த பங்கிலே இருந்த பொழுது இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே ஆலயத்திற்கு வந்தால் ஆலயத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த மக்களை பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுவார்கள், ஜோடி வருகின்றது, ஜோடி வருகின்றது என்று. அந்த அளவுக்கு புகழ் பெற்ற மக்கள். திருமணம் செய்து வைத்து 4 மாதத்திலே என்னுடைய முன்னால் வந்து இருக்கின்றார்கள். ஃபாதர், உங்களை காண வேண்டும். அப்பொழுது இவர்களிடம் பேசுகின்றேன். பேசிக்கொண்டிருந்த பொழுது 2 பேரும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள், ஃபாதர், எங்களுக்கு சேர்ந்து வாழ முடியாது. என்ன வாழ முடியாது? சேர்ந்து வாழ முடியாது. எத்தனை வருடம் காதலித்தவர்கள்? எத்தனை வருடம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள்? 4 மாதம் சேர்ந்து வாழ். அப்பொழுது அந்த பையனிடம் நான் கேட்கின்றேன், ஏன் மகன் இப்படி? ஃபாதர், பேய் பிசாசு ஃபாதர், இதனோடெல்லாம் எனக்கு என்ன செய்ய முடியாது? சேர்ந்து வாழ முடியாது. ஆண் ஒரு வார்த்தை சொன்னால் பெண் எவ்வளவு சொல்லுவாள்? பலதும் சொல்லுவாள். அவள் உடனே திருப்பி சொல்லுகின்றாள், மொரடம் ஃபாதர், இவனோடெல்லாம் எனக்கு வாழவே முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்? Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு சகோதரமே, இந்த வேளையிலே நாம் எல்லோரும் எழும்பி நின்று கரங்களை தட்டிக்கொண்டு வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும் என்கின்ற பாடலை நாம் பாடப்போகின்றோம். அன்பு சகோதரமே, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு அருகிலே வந்து ஜெபித்தார். 3 காரியங்கள் நடைபெற்றன. சொல்லுங்க பாப்போம், என்னெல்லாம் காரியங்கள் நடைபெற்றன? 3 காரியங்கள் நடைபெற்றன. சொல்லுங்க பாப்போம். ஒன்று, வானம் திறந்தது. இன்று நீங்கள் இந்த இடத்தில் கரங்கள் தட்டி பாடுகின்ற பொழுது வானம் திறக்க வேண்டும். 2வதாக என்ன சொன்னார்? தூய ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்படியானால் நான் போகின்றேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை வழி நடத்துவார் என்று கூறிய கடவுள் நம் அனைவரையும் இன்று தூய ஆவியின் வல்லமையால் நிறைவாக நிரப்ப வேண்டும். 3வதாக, இது என் அன்பார்ந்த மகன் என்று கூறினார். இந்த இடத்திலே தியாகம் எடுத்து வெகு தூரம் பயணித்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்து நீ எனக்குரியவன் என்று கூறி இன்று இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும். அது வழியாக எரிக்கோ கோட்டை எக்காலங்கள் ஊதி பாடிய பொழுது தகர்ந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் தடைகள் தகர்கின்றன என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் கரங்கள் தட்டிக்கொண்டு பாடல் பாடுகின்ற சகோதரர்களோடு இணைந்து வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும் என்கின்ற பாடலை கரங்கள் தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கரங்களை தட்டிக்கொண்டு பாடுவோம்.
எல்லாரும் உற்சாகத்தோடு தெய்வம் தொடும் நேரம். வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறையணுமே. உண்மையோடு வாழணுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே. உண்மையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும்.
ஆசுவே ஆமென் ஆசீர்வதியோ உற்சாகத்தோடு வரங்கள் கனிகள் இறங்கட்டும் வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வரவேசுவே தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லம் தர வேண்டும் இதயத்தோடு சேர்த்து வைங்கள். ஆண்டவரே, 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தையில் கூறினீரே, இந்த இடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கண்டு பார்த்து நான் கவனித்தேடு செவிமடுப்பேன் என்று கூறினீர். ஆமென். நான் எனக்கு இந்த இடத்தில் நலமளிப்பேன் என்று மக்களுடைய கண்ணீர்களை காண்கின்ற அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கின்ற இடத்தில் நாடி தேடி வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, மழையின் பதியில் உன்னிலிருந்து பொழிகின்ற அவை மண்ணை நனைத்து புல் அரும்ப வளரச் செய்வது ஆமென். பலன் கொடுக்காமல் செல்வதில்லை என்று கூறி இயேசுவே ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புது ஓய்வை கொடுப்பதாக அமையட்டும். ஆண்டவரே, இயேசுவே அடுத்த முறை நீ இந்த இடத்தில் நன்றி செலுத்த வருவாய் என்று 7 என்கின்ற குருவானவர் மேல் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர்கள் அப்பா. அற்புதத்தை ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் இந்த நல்ல நாளிலே நீர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க. ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்லுங்கள், மனிதரால் இயலாதது கடவுளால் செய்ய இயலும். ஹalleluya ஹalleluya. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்த வாரம் ஈஸ்டர் திருவிழாவினை கொண்டாடினோம், அப்படிதானே? ஈஸ்டர் திருவிழா என்றால் என்ன? ஃபாதர் சொன்னார், மே மாதத்தில் இந்த இடத்திலும் திருவிழா வருகின்றது என்று. வருடா வருடம் பிப்ரவரியில் ஒரு திருவிழா கொண்டாடினீர்கள் இந்த இடத்திலே. திருவிழா என்றால் என்ன? கொண்டாட்டம். ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுறோம், திருப்பலியே ஒரு கொண்டாட்டம் தான். திரு கூட்டல் விழா. திருவிழா என்றால் திருந்தி வாழ அழைப்பு விடுக்கும் விழா. எப்படி? திருந்தி வாழ அழைப்பு விடுக்கும் விழா. கடந்த வருடம் திருவிழா கொண்டாடிய நாளிலிருந்து இந்த வருடம் நாம் திருவிழா கொண்டாட என்னையே ஆயத்தமாக்குகின்ற பொழுது என்னுடைய வாழ்விலிருந்து எவற்றையெல்லாம் நான் திருத்தினேன், இனி எவற்றையெல்லாம் நான் திருத்த வேண்டும் என்று என்னுடைய வாழ்வினை ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்ற ஒரு விழா தான் என்ன விழா? ஒவ்வொரு திருவிழாக்களும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் யாரை திருத்த வேண்டும்? நீங்கள் குத்துவிளக்கு பார்த்திருக்கிறீர்களா? குத்துவிளக்கு பார்த்திருக்கிறீர்கள்? இது எரிய வேண்டும் என்றால் என்னெல்லாம் தேவை? எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும்,
தீ வேண்டும். எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும், தீ வேண்டும். இந்த 3 வார்த்தை சீக்கிரம் சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. சீக்கிரம். எண்ணெய், திருத்தி. கடவுள் சொன்னார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக மாற வேண்டும். எப்பொழுது ஒளியாக மாறுவீர்கள்? என்னை நான் திருத்துகின்ற பொழுது. உங்கள் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை அல்ல, உங்கள் இடப்பக்கத்தில் உள்ளவர்களை அல்ல, மாறாக யாரை திருத்துகின்ற பொழுது? என்னை நான் திருத்துகின்ற பொழுது நான் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட மகளாக, மகனாக மாறுவேன்? ஒரு ஒளி நிறைந்த, ஒளி கொடுக்கின்ற மகளாக, மகனாக நான் மாறுவேன். அப்படியானால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டுமா என்று ஒரு கேள்வி. எனக்கு யாரிடமும் பகை இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை. நான் எல்லா பகைவர்களையும் நான் மன்னித்திருக்கின்றேன். நான் என்கின்ற அகங்காரங்கள் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் கரம் தூக்குங்கள். 1 2. சிலர் 50-50 பிஸ்கட் மாதிரி தூக்கணுமா, தூக்க வேண்டாமா? அப்படியானால் ஏறக்குறைய 95% மேலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் திருத்த வேண்டும். மனமாற்றம் என்றால் என்ன? மனமாற்றம் என்றால் என்ன என்று சிந்தித்தால் மனமாற்றம் வலிக்குமா, வலிக்காதா? ஹலோ, நீங்க கொஞ்சம் பேசுங்க. ஃபீல் ஃப்ரீ, யூ ஸ்பீக். மனமாற்றம் வலிக்குமா, வலிக்காதா? வலிக்கும். அதை நான் ஃபாதர் என்னுடைய ஒரு வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நான் கூறுகின்றேன். அன்பானவர்களே, நாங்கள் புதிதாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது திருமணமாகி முதல் வருடம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கை அனுபவங்கள் தொடக்கம். அதுபோல குருவாக மாறி முதல் வருடம் என்பது ஒரு தேனிலவின் காலகட்டங்கள். ஏனென்றால் எந்த ஆலயங்களிலெல்லாம் திருவிழாக்கள் நடக்குமோ அந்த ஆலயங்களில் எல்லாம் யாருக்கு அழைப்புதல் கிடைக்கும்? புது குருக்களுக்கு அழைப்புதல் கிடைக்கும். 2021 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது என்னை எங்களுடைய மறை மாவட்டத்திலே ஒரு பெரிய தேவாலயத்திலே துணை பங்கு தந்தையாக போட்டார்கள். அப்படி போட்ட பொழுது எங்களுக்கு வாகனங்கள், நாங்கள் குருவாக மாறுவது வரை வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது. குருவாக மாறிய பிறகுதான் வாகனங்களை பயன்படுத்த நாங்கள் படித்து வருகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாட்களும் ஏதாவது ஒரு இடத்தில் திருவிழா இருப்பதால் பலிபீடத்தில் பணிவிடை புரிகின்ற பிள்ளைகளிடம் நான் கூறுவேன், இன்றைய தினம் மாலையில் ஒரு திருவிழா இருக்கின்றது, நீ என்ன செய்ய வேண்டும்? என்னோடு வர வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்வோம்? வேறொரு பாதை எடுத்து வேறொரு பாதை வழியே வந்தோம். அப்படி வருகின்ற பொழுதும் பைக் அந்த பக்கம் சாய்ந்த பொழுது இந்த பையன் மீண்டும் என்ன செய்தான்? மீண்டும் அந்த பக்கம் சாய்ந்தான். ஃபாதர் மீண்டும் என்ன செய்து விட்டார்? வாகனத்தை கீழே போட்டு விட்டார். எப்படி எல்லாமோ எங்களுடைய இல்லத்தை அன்றைய நாள் வந்து சேர்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இரவிலே இது நடக்கின்றது. மறுநாள் காலை ஃபாதர் திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய நாள். பெரிய ஃபாதர். காலை 6 மணி ஆகின்றது, என்னுடைய சத்தம் ஆலயத்தில் கேட்கவில்லை. 6:10 ஆகின்றது, என்னுடைய சத்தம் ஆலயத்தில் கேட்கவில்லை. உடனே பெரிய ஃபாதர் என்னுடைய அறையை வந்து தட்டுகின்றார். தம்பி தம்பி, திருப்பலி நிறைவேற்ற டைம் ஆகிவிட்டது, நீ போகவில்லையா என்று கேட்கின்றார். நான் எழும்பி வந்து கரத்தை காட்டுகின்றேன். கரம் வீக்கம் அடித்து இருக்கின்றது. என்னுடைய கரத்தை பார்த்ததும் ஃபாதர் சொன்னார், தம்பி நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள், நான் என்ன செய்து கொள்கின்றேன்? திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். அதன் பிறகு திருப்பலி முடிந்து அவர் வந்து என்னை ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார். வைத்தியசாலையில் கொண்டு சென்றால் அவர் என்னுடைய கரத்தை பார்த்துவிட்டு, நீங்கள் குருவானவரா என்று கேட்கின்றார். ஆமா. திருமணம் செய்ய முடியுமா என்று கேட்கின்றார். என்ன வந்தாலும் முடியாது என்று சொல்லுகின்றோம். அதன் பிறகு காசுகள் கிடைக்குமா என்று கேட்கின்றார். தேவைக்குதான் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். எனக்கு கோபம் வருகின்றது. ஏன் கோபம்? இதெல்லாம் அவரிடம் சொல்வதற்கா நாம் வைத்தியசாலைக்கு சென்றோம்? இப்படி எல்லாம் இவர் கேட்டு என்னுடைய சிந்தை இந்த கரத்தை விட்டு மாறியதும் அவர் என்ன செய்தார்? இந்த விரலை பிடித்து ஒரு இழுத்தார். நான் ஐயோ அம்மோ என்று கதறினேன். அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது சொல்வதற்காக தான் நான் இவ்வளவு காரியத்தை சொன்னேன். ஃபாதர், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காவிட்டால்
மீண்டும் அதை இருக்க வேண்டிய இடத்தில் கொண்டு வருகின்ற பொழுது வலிக்கும். எப்படி? இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காவிட்டால் மீண்டும் அதை இருக்க வேண்டிய இடத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அது என்ன செய்யும்? அதிகம் வலிக்கும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்பு செய், பகைவனை அன்பு செய், உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை கூறியவர்களை நீ அன்பு செய். நாம் அன்பு செய்கின்றோமா? பல வேளைகளில் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தைகள் திருப்பி சொல்கின்றோம். அப்படி சொன்ன மக்களோடு சென்று என்னை மன்னித்துக் கொள் என்று கூற வேண்டும். வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? மனமாற்றம் எப்பொழுதும் வலிக்கும். வலி இல்லாமல் ஒரு மாற்றம் நிகழுமா? நிகழவே நிகழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் இறைவார்த்தை. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது? மன்னியுங்கள், மன்னிப்பு மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னியுங்கள் என்று அல்ல. எப்படி எழுதினார்கள்? மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அன்பானவர்கள், இன்று பல வேளைகளிலே மக்கள் ஆலயத்திலே வருகின்ற பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு இவ்வளவு ஆன்மீகம் உண்டா என்று தோன்றும். ஆனால் அதே ஆலயத்திற்கு வெளியே, ஆலய படிகளுக்கு வெளியே சென்றால் கடவுளின் படைப்புகளாகிய மக்களை பார்க்கின்ற பொழுது ஆத்திரம் ஆண்டவரே, ஆத்திரம் ஆண்டவரே, ஆத்திரம். கோவிலுக்குள்ளே ஸ்தோத்திரம், கோவிலுக்கு வெளியே ஆத்திரம். இது எப்படி சேர்ந்து போகும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 21. கண்ணில் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணில் காண முடியாத கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்பவர்கள் பொய்யர்கள். எவ்வளவு கடினமான வார்த்தை, எவ்வளவு கடினமான வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்கள் யாரெல்லாம் மன்னித்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு சில பேர் 50-50 பிஸ்கட் போல இவ்வளவு கரம் உயர்த்தினீர்கள். ஒரு தாய் மட்டும் முழுவதுமாக கரம் உயர்த்தினார். அப்படியானால் நீங்கள் ஒரு ஜபத்தை எப்பொழுதும் பொய்யாக ஜபிக்கின்றீர்களே. என்ன ஜபம்? இப்பொழுது ஜபித்து கொண்டு வந்தீர்களே. கன்னடத்தில் ஜபித்தீர்கள், மலையாளத்தில் ஜபித்தீர்கள், இங்கிலீஷில் ஜபித்தீர்கள், தமிழில் ஜபித்தீர்கள். என்ன ஜபம்? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களையும் மன்னி. அப்படியானால் மன்னிக்காத மக்கள் எப்படி ஜபிக்க வேண்டும்? ஆண்டவரே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னியாதிருப்பது போல தயவு செய்து ஆண்டவரே எங்கள் குற்றங்களையும். அப்படித்தானே ஜபிக்கணும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அதுதான் நீங்கள் CCC. அப்படி என்றால் என்ன? கேட்டகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச். அதிலே எண் 2844 2844 சொல்லப்பட்டிருக்கின்றது. மன்னிப்பு தான் மிக உயர்ந்த ஜபம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? மன்னிப்பு தான் மிக உயர்ந்த ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் மன்னிப்பது எளிதா, மன்னிக்காமல் இருப்பது எளிதா? எது எளிது? அன்பு ஒரு எடுத்துக்காட்டை நாம் சொல்வோம். நீங்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் உள்ள ஒரு மகளோடோ மகனோடோ பேச மாட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத விதமாக ஒரு நாள் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வந்து விடுகின்றீர்கள். அந்த மகளும் எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு வெளியே வருகின்றாள். அதுவரை நேராக தலை நிமிர்ந்து நடந்த நீங்கள் அந்த மகளை கண்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? தலையை குனிக்க வேண்டும். இல்லை என்றால் தலையை இப்படி திருப்ப வேண்டும். என் அன்பு சகோதரமே, தலையை இப்படி திருப்புகின்ற பொழுது நரம்பு ஏதாவது மாறி போனால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியது வரும். நரம்பு மாறாமல் வைத்தியசாலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏன் இன்று மன்னிப்பதற்கு அதிக கடினமாக இருக்கின்றது? இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தை, வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைக்கின்றேன். எதையெல்லாம் உனக்கு முன்னால் வைக்கின்றேன்? வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைக்கின்றேன். அப்படியானால் எனக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். எனக்கு முன்னாடி கதவு இருக்குது, ஒரு மதில் போல ஒன்று இருக்கின்றது, நீங்கள் இருக்கின்ற. எங்கு வைத்திருக்கிறார்? வாழ்வையும் சாவையும் ஆண்டவர் எங்கு வைத்திருக்கின்றார்? ஹலோ, உங்களுக்கு உயிர் இருக்கா? பேசுவீங்களா? அப்ப சொல்லுங்க, எங்கு வைத்திருக்கிறார்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. எப்படி? வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவல். அப்படியானால் வாழ்வையும் சாவையும் ஆண்டவர் எங்கு வைத்திருக்கின்றார்? நம்முடைய நாவுகளிலே வைத்திருக்கின்றார். என் அன்பு சகோதரமே, இன்று ஏன் நமக்கு மன்னிக்க முடியவில்லை என்றால், கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு புனிதர் உண்டு. இவர் இறந்து அடக்கம் செய்துவிட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தாண்டி இவருடைய உடலை தோண்டி எடுத்தார்கள். உடல் முழுவதும் அழுகி இருந்தது, ஒரு உறுப்பு அழுகவில்லை. அது என்ன உறுப்பு? நாவு. அவர் யார்? புனித அந்தோணியார். அவர் இறந்து பல வருடம் தாண்டி உடலை தோண்டி எடுத்த பிறகும் எது அழியவில்லை? இன்று நாம் இறந்து அடக்கம் செய்யப்பட்டால் முதலில் அழிவது எதுவாக இருக்கும்? அப்படி சொன்னவர்கள் எல்லாம் உங்களுடைய நாவுகளை திருத்திக் கொள்ளுங்கள் சொன்னீங்கல்லம்மா. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாவுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்பொழுது என் அன்பு சகோதரமே, கண்தான் உடலுக்கு விளக்கு என்று கூறிய கடவுள் இந்த கண்ணை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? கண்தான் உடலுக்கு விளக்கு. கண்ணை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும்? 2 கண்ணுமைகள். இதை 2ஐயும் நாம் மூடிவிட்டால் கண் என்ன செய்யும்? சேஃப். ஒரு துகள்கள் கூட கண்ணில் விழாது. அப்படி சொன்ன கடவுள் இந்த நாவை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? எத்தனை? ஒன்றாமா? 32 கிரில்லு, 2 மூடி, 1 உரை. 32 கிரில்லும் 2 மூடியும் 1 உரையும் தந்த பிறகு இது அடக்கமாக இருக்குதா? அடங்கல்லையே பலருக்கு. மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்களே. ஆகவே நான் கூகுளிலே சர்ச் செய்தேன், ஒரு மனிதனுடைய நாவு எவ்வளவு நீளம் என்று சர்ச் செய்தேன். கூகுள் எனக்கு சொல்லி தந்தது, ஒரு ஆணினுடைய நாவினுடைய நீளம் 8.5 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 8.5. அப்பொழுது பெண்ணினுடைய நாவினுடைய நீளம் கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? எப்படி இருக்கும்? நீங்கள் பேசுவதை பார்த்தால் கூடுதல் என்று சொல்வார்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆண்களுக்கு மசில் பவரை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் பெண்களுக்கு என்ன பவரை கொடுத்தார்? அந்த மசில் பவரை எங்கு வைத்திருக்கிறார்? இந்த நாவிலே வைத்திருக்கிறார். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆண்கள் வீட்டிலே இருப்பார்கள். அன்றைய தினம் திருப்பலி எல்லாம் முடிந்து நீங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு வேலையை அந்த கணவனிடம் சொல்கின்றீர்கள். கணவன் என்ன சொல்வான்? என்றும் நீ செய்கின்றாய், இன்று கூட நீ என்ன செய்து கொள்? இந்த வேலையை செய்து கொள், நீயே செய்து கொள் என்று கூறுகிறேன். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உடனே, எனக்கும் 2 கைகளும் கால்களும் தான் உண்டு, வந்த நாள் முதலே நான் மட்டும்தான் இந்த இல்லத்திலே வேலை செய்கின்றேன், இரும்பில் ஒன்றும் கை கால்கள் செய்யப்படவில்லை. கணவன் ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் எத்தனை வார்த்தைகள் சொன்னீர்கள்? எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்பொழுது பெண்ணினுடைய நாவினுடைய நீளம் நீங்கள் கூடுதல் என்று சொன்னீர்கள், ஆனால் குறைவு. 7.9 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 7.9 சென்டிமீட்டர். இந்த 8.5ஐயும் 7.9ஐயும் நாம் விட்டுவிட்டு பொதுவாக 9 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்வோம். எத்தனை சென்டிமீட்டர் என்று? 9. இன்று அதிக பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம்
இந்த 9 சென்டிமீட்டர் பலருக்கும் பல வேளைகளிலே 18 சென்டிமீட்டராக மாறுதே, சிலருக்கு 27 சென்டிமீட்டராக மாறுதே, சிலருக்கு 27 நிற்காது, 36க்கும் கடந்து சென்றுவிடும். சிலருக்கு இன்று அமெரிக்கா ஈரானில் குண்டு போடுவதல்ல பெரிய அணுகுண்டு, சிலருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அதைவிட சக்தி வாய்ந்தது. ஆகவே நற்கருணை வாங்குகின்றீர்கள் திருப்பலியிலே. உங்களுடைய இந்த நற்கருணை முதலில் டச் செய்கின்ற உறுப்பு எது? டச் செய்கின்ற உறுப்பு எது? அப்படியானால் இந்த நாவு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு மக்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பரிசுத்தமாக நம்முடைய நாவுகள் இருக்க வேண்டும். நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே பணிவிடை செய்த பொழுது 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாடம் எடுத்த பொழுது 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்ற உயிரினம் எது என்று கேட்டேன். உடனே அவன் எழும்பி கூறினான், ஃபாதர், என்னுடைய அப்பா என்ன செய்வார்? 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருப்பார். நான் உங்களிடம் கேட்கின்றேன், 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்ற உறுப்பு எது? நம்முடைய நாவு. நம்முடைய நாவு என்ன செய்கின்றது? 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்றது. அம்மா, ஒரு பிள்ளை அந்த இடத்திலிருந்து ஓடி வருகின்றது, இந்த இடத்திலே தண்ணீர் கிடக்கின்றது. பிள்ளை தண்ணீரை காணவில்லை, அம்மா தண்ணீரை கண்டீர்கள். இந்த பிள்ளையிடம் என்ன சொல்லுவீர்கள்? தண்ணீர் கிடக்கின்றது, பார்த்து கவனம். 5 நிமிடம் தண்ணீர் கிடந்தாலே பார்த்து கவனமாக வர வேண்டும் என்றால் 24 மணி நேரமும் நாவு தண்ணீரிலே இருந்தால் இதை பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும்? பார்த்து கவனமாக, பிறர் மனம் புண்படாதபடி பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்படியானால் இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மருத்துவமனைகளை கண்டுபிடித்தார்கள். கண்ணுக்கு மருத்துவமனை உண்டா? காதுக்கு மருத்துவமனை உண்டா? இதயத்திற்கு, இந்த நாவுக்கு மருத்துவமனை உண்டா? இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்கின்றோம். கண்டுபிடிப்பவர்கள் ஒரு எலும்பு கண்டுபிடிக்க வேண்டும். என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? ஒரு எலும்பு. இந்த நாவிலே எலும்புண்டா? இல்லையே. அதுதானே அதிக சுழற்றல்கள். எலும்பு இருந்தால் அதிகம் சுழற்ற ஒன்றும் முடியாது. நான் சொல்லித் தருகின்ற இறைவார்த்தை ஏற்று சொல்லுங்கள். ஆண்டவரே, சத்தமாக, ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் நாவாகிய வாயிலை காத்துக்கொள்ளும். திருப்பாடல் 141:3. நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த இறைவார்த்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே. நம்முடைய நாவினால் காயப்படுத்தினால் அந்த காயம் அதிகம் வலிக்கும். என்ன செய்யும்? அதிகம் வலிக்கும். யோவான் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் பெத்சைதா குளக்கரையிலே ஒரு மகன் இருக்கின்றான். ஆண்டவர் எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றான்? 38 ஆண்டுகளாக இருக்கின்றான். ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து கேட்கின்றார், மகனே, நலம் பெற விரும்புகின்றாயா? என்ன கேட்கின்றார்? நலம் பெற விரும்புகின்றாயா? ஆமா, ஆண்டவர் இன்று உங்களிடம் வந்து கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? மகளே, நீ நலம் பெற விரும்புகின்றாய் என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆம் ஆண்டவரே, அதற்காக தான் நான் என்ன செய்கின்றேன்? இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். அவன் கூறுகின்றான், ஆண்டவரே, நான் இந்த குளத்தில் இறங்குவதற்கு முன்னதாக வேறு பல மக்கள் வந்து இறங்குகின்றார்கள். என்னை இந்த குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை. அப்பொழுது அவனுக்கு உடல் நோயா மனநோயா? உடல் நோய் அதிகம் வலிக்குமா? மனநோய் அதிகம் வலிக்குமா? எது வலிக்கும்? உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. உடல் நோய் வலிக்காது என்று இல்லை, உடல் நோயும் வலிக்கும். உடல் நோய் வலித்தாலும் நமக்கு உதவி செய்ய நிறைய மக்கள் உண்டு. பொதுவாக 2024ஆம் ஆண்டிலே மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய பங்கு மக்கள் என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர்,
வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நீங்கள் என்ன செய்தால் போதும், திருப்பலி நிறைவேற்றினால் போதும். ஒரு 2 வாரங்கள் நான் அப்படி இல்லத்திலே சென்று ரெஸ்ட் எடுத்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்ற பொழுது என்னுடைய அன்பு பங்கு மக்கள் எனக்கு ஆப்பிள் தருவார்கள், ஆரஞ்சு தருவார்கள், மாதுளை தருவார்கள், பால் தருவார்கள், காசுகள் தருவார்கள். இனி சில தாய்மார்களுக்கு குருக்களின் மேல் அதிக பாசம். இவர்கள் ஒரு ஆட்டோ பிடித்து 1.5 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் என்னுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்றால், தாய்மார்கள் ஸ்பிரிட் கூடி என்ன செய்வார்கள், என்னை பார்க்கவே வந்துவிடும். வருகின்ற பொழுது சும்மா கைவீஸ் அம்மா கைவீஸ் என்று வருவார்களா, ஒரு பேக்கரி கடையையே வாங்கி கொண்டு வருவார்கள். இதெல்லாம் ஏன் கிடைக்கின்றது? அன்பினாலேயா? இல்லை, உடல் நோய். என்ன நோய்? உடல் நோய். நீங்களும் மருத்துவமனைகளிலே உடல் நோய்களினால் இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் ஆப்பிள் கொண்டு வருவார்கள், மாதுளை கொண்டு வருவார்கள், ஆரஞ்சு கொண்டு வருவார்கள், ஒரு சில நபர்கள் காசு தருவார். மனநோய் என்றால் என்ன கிடைக்கும்? தருவதே வலப்பக்கத்தில் உள்ளவர்களும் இடப்பக்கத்தில் உள்ளவர்களுமாக இருக்கும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய வேதனை என்ன? என்ன வேதனை? திருப்பாடல் 41:9. என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், இன்று எனக்கெதிராக தன் குதிகாலை தூக்குகின்றான். எப்படி? என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், இன்று எனக்கெதிராக என்ன செய்கின்றான்? தன் குதிகாலை தூக்குகின்றான். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், என் அன்பு சகோதரமே, என்னுடைய வேதனை மிகுந்த நிமிடங்களில் மைக்கேல் ஃபாதர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றார். நாங்கள் 2 பேரும் சிறந்த நண்பர்கள். இன்று அவருக்கு ஒரு வேதனை, நான் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாலோ, அந்த வேதனைக்கே காரணம் நானாக இருந்தாலோ, வலிக்குமா வலிக்காதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த ஒரு மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? மத்தேயு 26:24. என்னை காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு. அதோடு முடிக்கவில்லை, அடுத்த ஒரு வார்த்தை உண்டு, சொல்லுங்க. இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நன்றாக ஏன்? கூட இருந்து அந்த ஆண்டவனை சதித்தான். கூட இருந்து சதிக்கின்ற ஒவ்வொரு மக்களை பார்த்தும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. நான் ஒரு பங்கிலே பணிவிடை புரிந்த பொழுது ஒரு தாயானவள் காலை 5:30 மணி, திருப்பலி 6 மணிக்கு, பாட்டி அம்மா எத்தனை மணிக்கு வருவாள்? 5:30க்கே வருவாள். இந்த பாட்டி அம்மாவை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் ஒரு நாள் 5:15க்கே ஆலயத்திற்கு சென்றேன். மறுநாள் காலை பாட்டி எத்தனை மணிக்கு வந்தார்கள்? 5 மணிக்கு ஆலயத்திற்கு வந்தார்கள். பாட்டியோடு நமக்கு என்ன செய்ய முடியாது? போட்டி போட முடியாது. இந்த பாட்டி வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் என்றால் வருவார்கள். ஒரு திருப்பலி கூட முடங்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் குருமடத்திலே படிக்கின்ற பொழுது இது போன்று தரையிலே நாங்கள் இருப்போம். பின்னாடி பெஞ்சிலே யார் இருப்பார்கள்? உயிருள்ள சிசிடிவி கேமராஸ் இருப்பார்கள். எப்படிப்பட்ட சிசிடிவி கேமராஸ்? உயிருள்ள சிசிடிவி கேமராஸ் இருப்பார்கள். அவர்கள் எங்களை எப்படி பார்ப்பார்கள்? கூர்ந்து பார்ப்பார்கள். வாய் திறந்து ஜெபிக்கின்றானா, தூங்காமல் நிற்கின்றானா என்றெல்லாம் பார்ப்பார். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? பயபக்தியோடு நாங்கள் நிற்போம். ஆகவே அந்த அனுபவத்திலிருந்து வருவதால் எங்களுக்கு ஒரு பங்கு தளங்கள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பங்கு மக்களை எப்படி பார்ப்போம்? கூர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நபர்களும் எப்படி என்று. குறிப்பாக அந்த தவக்காலத்திலே எல்லா நாட்களும் சிலுவை பாதை உண்டு. சிலுவை பாதையில் எத்தனை நிலைகள் உண்டு? 14. நான் சில வேளைதான் அந்த சிலுவை பாதையிலே பங்கெடுப்பேன். பங்கெடுக்கின்ற நாட்களிலே நான் என்னுடைய பங்கு மக்களை கூர்ந்து கவனிப்பேன். இந்த பாட்டி அம்மா
6 நிலைகள் ஜெபிப்பார்கள். 7வது நிலையில் ஜெபிக்க மாட்டார்கள். பிறகு 8 முதல் 14 வரை ஜெபிப்பார்கள். நான் 2 வாரம் இந்த பாட்டி அம்மாவை கூர்ந்து கவனித்து விட்டு 2வது வாரம் முடிவிலே ஜெபத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த பாட்டி அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, ஜெபம் முடிந்து என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களை பார்க்க வேண்டும், நீங்கள் என்னிடம் வர வேண்டும் என்று கூறு. பாட்டி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? ஃபாதர் கூப்பிடுகிறார், தனிமையாக பேச கூப்பிடுகிறார் என்று அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்தார்கள். அம்மாவிடம் கேட்டேன், எப்படி வாழ்க்கையெல்லாம் நன்றாக செல்கின்றது ஃபாதர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அம்மா இந்த 6வது நிலை வரை ஜெபிக்கின்றீர்கள், 7வது நிலையில் ஜெபிக்கவில்லை, பிறகு 8 முதல் 14 வரை ஜெபிக்கின்றீர்கள், ஏன் அம்மா இந்த 7வது நிலையில் ஜெபிக்கவில்லை? ஃபாதர், அது அவள் வாங்கி தந்த போட்டோ, அதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்க மாட்டேன். அது யாரு வாங்கி தந்தது? இந்த மகள் வாங்கி தந்த போட்டோ, அதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கவே மாட்டேன். என்ன ஆன்மீகம், என்ன ஆன்மீகம்! ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு முகம்தான் இருந்தது. அது என்ன முகம்? சிலுவை பாதையிலே வேரோனிக்கம்மாளின் துணிகளில் பதிந்த முகம். அது என்ன முகம்? இரக்கத்தினுடைய முகம், அன்பினுடைய முகம், மன்னிப்பினுடைய முகம். இன்று மனிதனுக்கு எத்தனை முகங்கள்! இல்லத்திலே கணவன் இருந்தால் மனைவிக்கு ஒரு முகம், கணவன் இல்லை என்றால் மனைவிக்கு பல முகம். இல்லத்திலே மனைவி இருந்தால் கணவனுக்கு ஒரு முகம், மனைவி இல்லாவிட்டால் கணவனுக்கு பல முகம். இல்லத்திலே பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு முகம், பெற்றோர்கள் இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு பல முகம். பல முகம் கொண்டு வாழ்கின்ற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆண்டவர் என்ன கூறுகின்றார்? ஒரு முகம் கொண்ட மகனாக மகளாக மாறு என்று கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு சகோதரமே, ஒரு புதிதாக திருமணமான புதுமண தம்பதி ஆலயத்திற்கு கணவன் மனைவியோடு சேர்ந்து வந்தால், கணவன் பச்சை கலர் சட்டை போட்டால் மனைவி என்ன கலர் சட்டை என்று சாரி உடுப்பாள்? புதிதாக திருமணமானது பச்சை. சிவப்பு என்றால், மஞ்சள் என்றால் மஞ்சள். இது பொதுவாக நாம் எல்லா இடத்திலும் பார்ப்பது. நான் ஒரு பங்கிலே இருந்த பொழுது மனைவி பச்சை சாரி உடுத்தால் வாட்சினுடைய லெதர் என்ன கலரா இருக்கும்? பச்சையாக இருக்கும். கணவனுடைய வாட்சினுடைய லெதரை பார்த்தாலும் பச்சை கலரிலே இருக்கும். இனி வாட்சினுடைய லெதர் கலர் தான் ஒன்று போல என்றால், மனைவி பச்சை கலர் சாரி உடுத்தால் செருப்பு என்ன கலரிலே இருக்கும்? செப்பல் என்ன கலரில் இருக்கும்? பச்சை. கணவனுடைய ஷூவை பார்த்தாலும் என்ன கலரிலே இருக்கும்? என்ன கலரில் இருக்கும்? எங்கேயாவது பச்சை கோடுகள் வரும். சிவப்பு என்றால் சிவப்பு. இவர்கள் இடையிடையே பங்கு தந்தைக்கு ஏதாவது உணவுகளை வாங்கி கொண்டு வந்து தருவார். தனிமையாக வரமாட்டார்கள், ஜோடியாக தான் வருவார்கள். இவர்களை பார்த்து நான் வியந்து போனேன். நான் இவர்களிடம் கூறியதுண்டு, உங்களை போன்ற ஒரு தம்பதியை என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டதே கிடையாது என்று இவர்களை பாராட்டினேன். ஆகவே பங்கு தந்தை என்கின்ற முறையில் இல்ல சந்திப்புக்கு செல்ல வேண்டும். இல்ல சந்திப்புக்கு சென்ற பொழுது இவர்களுக்கு ஒரே ஒரு மகள். அவள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு என்னிடம் கூறுகின்றாள், ஃபாதர், எங்க அப்பா அம்மாவை வீட்டில் சண்டை போடாம இருக்க சொல்லுவீங்களா ஃபாதர்? எங்க அப்பா அம்மாவை வீட்டில் சண்டை போடாம உட்கார சொல்லுவீங்களா ஃபாதர்? வெளியில பார்த்தா பச்சைக்கு பச்சை என்ன, மேட்சுக்கு மேட்ச் என்ன, என்ன ஒற்றுமை! உண்மையான மேட்ச் பார்க்க வேண்டும் என்றால் வீட்டிற்குள்ளே செல்ல வேண்டும். அங்கே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச். எத்தனை நாட்கள் இந்த வெளிவேடங்கள் நீடிக்கும்? எத்தனை நாட்கள் நாம் முகமூடியாக வாழ முடியும்? ஆண்டவர் கூறுகின்றார், மத்தேயு 5:8, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். யாரை காண்பர்? கடவுளை காண்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ்.
மரியே வாழ்க. அப்பொழுது என்னுடைய சக சகோதர சகோதரனை பல வேளைகள் ஏன் நாம் மன்னிக்க முடியவில்லை? சொன்ன வார்த்தைகள் பல வேளைகளிலே வெளி வேடங்கள். என்றாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், சிலுவையில் இருந்து கொண்டு சொல்லுகின்றார், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார். இவர்களை என்ன செய்யும் ஆண்டவரே? ஏன் அப்படி சொல்ல முடிந்தது ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு ஏன் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடிந்தது? தன்னை கல்லால் எறிந்தவர்கள், இல்லாதவை பொல்லாதவை சொன்னவர்கள், உமிழ்நீரால் உமிழ்ந்தவர்கள், வேறு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொன்னார்கள். ஏன் ஆண்டவரால் அவர்களை மன்னிக்க முடிந்தது? நான் சிந்தித்தேன், ஏன் மன்னிக்க முடிந்தது என்றால், அவர் கெத்செமனி தோட்டத்திலே வெற்றி பெற்றார். என்ன செய்தார்? எந்த தோட்டத்திலே வெற்றி பெற்றார்? கெத்செமனி தோட்டத்திலே அவர் வெற்றி பெற்றார். அவர் 3 பேரை கொண்டு சென்றார். அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் சிறந்த நண்பர்கள். அப்படியானால் இன்று பிள்ளைகளினுடைய மொழியிலே கூறினால் எப்படி? பெஸ்டிஸ், சிறந்த பெஸ்டிஸ். ஆண்டவர் இவர்களிடம் என்ன சொல்லிவிட்டு போனார்? எனக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் திரும்பி வந்து பார்த்த பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழைக்குலையை வெட்டி போட்டது போல. என் அன்பு சகோதரமே, 3 முறை ஆண்டவர் வந்து பார்த்தார். 3 முறையும் இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? வாழைக்குலையை வெட்டி போட்டது போல இப்படி கிடந்தார்கள். என் அன்பு சகோதரமே, இந்த 3 நபர்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருப்ப உம்மை விட்டு விட்டு ஓட மாட்டோம் என்று சொன்ன பேதுரு, ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னதும், நான் அப்படி செய்வேனா? ஐயோ, நான் இல்லை என்று சொன்னான். யோவான் என்ன செய்தான்? அவன் ஓடிய இடத்திலே புல் கூட முளைக்காது, அவன் ஓடிவிட்டான். ஏன் அவர்களால் நிற்க முடியவில்லை? கெத்செமனி தோட்டத்திலே வெற்றி பெற முடியவில்லை. என் அன்பு சகோதரமே, ஒரு நபரை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால், ஒரு நபரை பற்றி நல்ல வார்த்தைகள் தான் கூற வேண்டும் என்றால், நமக்குள்ளே யார் கடந்து வர வேண்டும்? கிறிஸ்து கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்று குடும்பங்களிலும் இந்த மன்னிப்பு கிடையாது. கணவன் மனைவியிடையே மன்னிப்பு கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இந்த மன்னிப்பு கிடையாது. ஒரு தம்பதி 8 வருடம் காதலித்தார்கள். எத்தனை வருடம் காதலித்தார்கள்? 8 வருடம் காதலித்தார்கள். எதிர்பாராத விதமாக நான் அந்த பங்கிலே இருந்த பொழுது இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே ஆலயத்திற்கு வந்தால், ஆலயத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த மக்களை பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுவார்கள், ஜோடி வருகின்றது, ஜோடி வருகின்றது என்று. அந்த அளவுக்கு புகழ் பெற்ற மக்கள். திருமணம் செய்து வைத்து 4 மாதத்திலே என்னுடைய முன்னால் வந்து இருக்கின்றார்கள். ஃபாதர், உங்களை காண வேண்டும். அப்பொழுது இவர்களிடம் பேசுகின்றேன். பேசிக்கொண்டிருந்த பொழுது 2 பேரும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள், ஃபாதர், எங்களுக்கு சேர்ந்து வாழ முடியாது. என்ன வாழ முடியாது? சேர்ந்து வாழ முடியாது. எத்தனை வருடம் காதலித்தவர்கள்? எத்தனை வருடம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள்? 4 மாதம் சேர்ந்து வாழ். அப்பொழுது அந்த பையனிடம் நான் கேட்கின்றேன், ஏன் மகன் இப்படி? ஃபாதர், பேய் பிசாசு ஃபாதர், இதனோடெல்லாம் எனக்கு என்ன செய்ய முடியாது? சேர்ந்து வாழ முடியாது. ஆண் ஒரு வார்த்தை சொன்னால் பெண் எவ்வளவு சொல்லுவாள்? பலதும் சொல்லுவாள். அவள் உடனே திருப்பி சொல்லுகின்றாள், மொரடம் ஃபாதர், இவனோடெல்லாம் எனக்கு வாழவே முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்? துவக்கம் சில வேளையில் கடினமாக இருக்கும், போக போக என்ன செய்துவிடும்? எல்லாம் சரியாகிவிடும். இப்படி சொல்லி 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 1 மணி நேரம் ஆகின்றது, 2 மணி நேரம் ஆகின்றது. ஆண்டவர் தாகம் எடுக்கின்றது என்று சொன்னது போல எனக்கு நான் வறண்டு போனது இவர்களிடம் பேசி. கடைசியில் இந்த மகனுக்கு கோபம் வந்தது. இவன் அந்த நாற்காலியிலிருந்து எழும்பினான். நாற்காலியிலிருந்து எழும்பி நாற்காலியை தூக்கி இப்படி வீசிவிட்டு, ஃபாதர், எனக்கு இவளோடு வாழ முடியாது, வேண்டுமென்றால் நீங்கள் இவளோடு வாழ்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும்.
எப்படி சொல்லுகின்றான்? நீங்கள் இவளோடு வாழ்ந்து வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருடம் காதலித்தவர்கள்? 8. எத்தனை வருடம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள்? வெறும் 4 மாதங்கள். வெறும் மன்னிப்பில்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, பொறுமை இல்லை. இது இல்லாத பொழுதுதான் இன்று குடும்பங்களிலும் பிரச்சனைகள். ஒற்றுமை வேண்டும், மன்னிப்பு வேண்டும், பொறுமை வேண்டும். ஒரு குடும்பத்தை கட்டுவது யார்? ஒரு குடும்பத்தை கட்டுவது யார்? கணவனா மனைவியா? நீங்க குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றீர்கள், எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். யாரு? இருவரும் இணைந்து என்றால் நீதிமொழிகள் 14:1 ஞானமுள்ள மகள் தன் இல்லத்தை கட்டி எழுப்புவாள். யார் கட்டி எழுப்புவாள்? ஞானமுள்ள மகள் என்ன செய்வாள்? தன் இல்லத்தை கட்டி எழுப்புவாள். அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அறிவு என்றால் நன்மை எது தீமை எது என்று நாம் பகுத்தறிவது. ஞானம் என்றால் இதில் நன்மையானதை தெரிந்தெடுத்து செயல்படுத்துவது. அறிவு என்றால் என்ன? நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிவது. ஞானம் என்றால் என்ன? இதில் நன்மையானதை தெரிந்தெடுத்து செயல்படுத்துவது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும். தண்ணி பாட்டில் பார்த்திருக்கிறீர்களா? என்ன தண்ணி பாட்டில்? நீங்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற தண்ணி பாட்டில் அல்ல. ரேஷன் கடையில் நிற்பது போல ஆண்களும் பெண்களும் வேறொரு கடையில் இப்பொழுது நிற்பார்கள். தெரியுமா அந்த தண்ணி பாட்டில்? உங்களுக்கு, நீங்கள் புனிதர்கள், நீங்கள் அப்படி இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் அப்படி எல்லாம் உண்டு. ஓகேவா? அந்த தண்ணி பாட்டிலில் என்னெல்லாம் எழுதி இருக்கும்? குடி குடியை கெடுக்கும், மது குடிக்க கூடாது, உடல் நலத்திற்கு கேடு என்றாலும் இன்று பல மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இதற்கு அடிமைப்படுகின்றார்கள். அறிவுண்டா இவங்களுக்கு? யோசிச்சு சொல்லணும். நான் சொல்லி தந்த அந்த வார்த்தையை யோசித்து சொல்லுங்கள். அறிவுண்டா இவங்களுக்கு? நல்ல அறிவுண்டு. நன்மை எது தீமை எது என்று தெரியும். இது குடித்தால் என் குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்றும் தெரியும். தெரிந்த பிறகும் குடிக்கின்றார்கள். ஞானம் உண்டா? அது கிடையாது. என் அன்பு பெற்றோரே, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய அறிவினை கொடுக்கின்றீர்கள். எதை கொடுக்க தவறிவிடுகின்றீர்கள்? ஞானத்தை கொடுக்க தவறிவிடுகின்றீர்கள். நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? ஞானத்தை கொடுக்கின்ற. ஏனென்றால் பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர்கின்றவர்கள். எல்லோரும் இந்த ஆள்காட்டி விரலை எடுங்கள். எல்லோரும் இந்த ஆள்காட்டி விரலை என்னை பார்த்து செய்யுங்கள். உங்களுடைய நெற்றியிலே கரமையுங்கள், உங்களுடைய மூக்கிலே கரமையுங்கள், உங்களுடைய நாடியிலே கரமையுங்கள். நாடியிலே கரம் வைக்க சொன்னால் இங்கு வைக்க வேண்டும், அப்படிதான். இல்லை என்றால் இங்கு. நீங்கள் எல்லோரும் வாயிலே வைத்தீர்கள். ஏன்? ஏன்? நீங்கள் என்னை பார்த்தீர்கள், அப்படிதானே? பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு வளர மாட்டார்கள். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு வளர மாட்டார்கள். எப்படி வளருவார்கள்? நீங்கள் செய்வதை பார்த்து வளர்வார்கள். நீங்கள் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளும் என்ன செய்யும்? சக சகோதர சகோதரனை மன்னிக்கும். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினால் வளர்கின்ற தலைமுறையும் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசும்? நல்ல வார்த்தையை பேசு. ஆகவே என் அன்பு சகோதரமே, ஒரு புது வாழ்வு ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்றால் திருப்பாடல் 34:5 ஆண்டவரை பார்த்த மக்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். எப்படி மிளிர்ந்தனர்? மகிழ்ச்சி. உங்கள் வாழ்வு இன்று மிளிர வேண்டும். திருமண நாளன்று அந்த மணமகள் எப்படி இந்த ஆலயத்திலே வருவாள்? இங்க எல்லாம் கோவில்ல வச்சுதானே திருமணம் நடந்தது, அப்படித்தானே? இந்த மணமகள் எப்படி வருவாள்? காலையிலே ஒரு இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு விட்டு பியூட்டி பார்லருக்கு செல்வது. நீங்கள் இந்த சுவருக்கு ஒரு கோட்டு பெயிண்ட் அடித்திருப்பார்கள். ஒரு கோட்டு பெயிண்டா? இல்லை. முதலிலே ஒரு பிரைமர் அடித்து, அதன் பிறகு ஒரு வெள்ளை அடித்து, அதன் பிறகு இந்த மஞ்சள் கலரை அடித்திரு. அதுபோல இந்த மகள் ஒரு இட்லியும் சாப்பிட்டு விட்டு பியூட்டி பார்லருக்கு செல்வது. ஒரு கோட்டடித்து 1 மணி நேரம் ரெஸ்ட், அடுத்த கோட்டடித்து அடுத்து 1 மணி நேரம் ரெஸ்ட்,
அதன் பிறகு ஒரு கோட்டடித்து இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள். மணமகன் இந்த மகளை பார்ப்பான். கடவுளே, இது நான் நேற்று பார்த்த சிந்துவா? கடவுளே, இது நான் நேற்று பார்த்த மஞ்சுவா? அவனை வியந்து போய் நிற்பான். இது யார் என்று வியந்து போய் நிற்பான். மறுநாள் காலை இந்த மகள் முகங்களை எல்லாம் கழுகிவிட்டு அவனுடைய முன்னால் வந்து நிற்பாள். இவன் பார்ப்பான், கடவுளை, இதா கிடைச்சது. எத்தனை இந்த வெளி வேடம் எத்தனை நாள் நீடிக்கும்? வெளிவேடமாக அன்பு செய்கின்றேன் என்று எத்தனை நாட்கள் நான் வாழ முடியும்? அன்பை மட்டும் கூறி நான் முடித்து நான் திருப்பறேன். அன்பு என்றால் என்ன? இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற வார்த்தை லவ். ஆ என்பது தமிழினுடைய முதல் எழுத்து, இன் என்பது தமிழினுடைய கீழ்நிலை எழுத்து. அப்படியானால் ஆ என்கின்ற உயர்நிலையில் உள்ள மக்கள் இன் என்கிற கீழ்நிலையில் உள்ள மக்களிடம் பூ என்கின்ற புன்னகைத்த முகத்தோடு பூ போல பழகி வருவது அன்பு. ஆ என்கின்ற உயர்நிலையில் உள்ள மக்கள் இன் என்கிற கீழ்நிலையில் உள்ள மக்களிடம் பூ என்கின்ற புன்னகைத்த முகத்தோடு பூ போல பழகி வருவது அன்பு. நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள். உங்களை விட உயர்ந்த மக்களிடம் நீங்கள் எப்படி அன்பு செலுத்துகின்றீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்களுக்கு கீழே கொஞ்சம் மக்கள் வருவார்கள். அவர்களிடம் எப்படி அன்பு செலுத்துகின்றீர்கள் என்பது மிக முக்கியம். அன்னை கன்னிமரியாள் விவிலியத்தில் எத்தனை முறை பேசினாள்? 6 முறை பேசி இருக்கு. முதல் முறை, ஆண்டவரே, நான் கன்னி ஆயிற்றே, இது எப்படி நிகழும்? 2வது முறை, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். 3வது முறை, ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களிக்குறி. 4வது முறை, ஏன் மகனை இப்படி செய்தாய், உன் தந்தையும் நானும் எவ்வளவு வேதனையோடு தேடி. 5வது முறை, மகனை இம்மக்களின் வாழ்க்கையின் ரசம் தீர்ந்து போய் விட்டது. அதன் பிறகு 5 முறை கடவுளிடம் பேசிய இந்த அன்னை ஒரே ஒரு முறை மனிதனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அவர் சொல்வதை அவர் என்ன சொல்லுகின்றார்? யோவான் 13:34, ஒருவர் மற்றவரிடம் அன்பு. அன்பு சகோதரமே, இது ஈஸ்டர் எல்லாம் தாண்டி உயிர்ப்பின் மக்களாக இருப்போம். அப்பொழுது யார் நம்மை பற்றி கண்டிப்பாக இல்லாதவை பொல்லாதவை சொல்லி இருப்பார்கள். ஆண்டவரை பின்பற்றுகின்ற நாம் சக சகோதர சகோதரிகளை என்ன செய்வோம்? ஏனென்றால் எத்தனை ஆட்டம் ஆடினாலும் எத்தனை சாட்டம் சாடினாலும் ஒரே பெட்டி 6 அடி மண். அதற்குள் செல்வதற்கு முன்னதாக எல்லோரையும் அன்பு செய்தேன், எல்லோரையும் மன்னித்தேன், மக்கள் என்னில் கிறிஸ்துவை கண்டார்கள் என்கின்ற ஒரு உணர்வோடு செல்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் கைகள் எடுத்து சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்காக ஜெபக்கூட்டம் நடத்தி திருப்பலியில் நமக்காக ஜெபிச்சு இறைய வார்த்தைகள் நமக்காக பகிர்ந்து கொண்டு இந்த ஆராதனை வழிநடப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜெனிட்டோ அருள் தந்தையானவர் மார்த்தாண்டம் டயசிஸ் சேர்ந்த குருவானவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மார்த்தாண்டம் டயசிஸ் மலங்கர கத்தோலிக்கா சபையில் சேர்ந்த அந்த டயசிஸ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வருகின்ற மாதம் மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது இந்த ஆலயம் உருவாயிட்டு 18 ஆண்டுகள் முடியும். திருவிழா நம்ம இப்போ கொண்டாட போகின்றோம். அதுக்காக கொடியேற்றம் மே மாதம் 9ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை அன்றைக்கு மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் தர்மபுரி மாவட்டம் ஆயர் இங்கு வருவார். அனைவரும் கொடியேற்றத்தில் கொடியேற்றத்தில் பங்கு சேர்ந்து அந்நியமுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் 11 மணிக்கு கொடிப்பவனியும் அதுக்கு பின்பு கொடியேற்றம், திருப்பலி, நல்குறை ஆராதனையும் அது வழிநடப்போர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ்
தர்மபுரி டயசிஸ் பிஷப். மீண்டும் 10ஆம் தேதி, that is a Sunday, mass வைப்பார் Reverend Father Philip Premkumar OCD, 11 o'clock rosary, 11:30, 11 மணிக்கு திருப்பலியும் நல்கொடை ராத்திரியும் நல்கொடை பவனியும் நடக்குது. மகிழ்ச்சியோட தெரிவித்துக் மீண்டும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மே மாதம் 11 மணிக்கு காலையில் 11 மணிக்கு ரோசரி, நவநாள் திருப்பலி மற்றும் திருப்பலியும் அந்த 5 நாள்கள் நடக்கப்படும். மீண்டும் 16ஆம் தேதி, மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு ரெவரண்ட் ஃபாதர் இருதயநாதன் NS பங்குத்து ராயக்கோட்டை பங்குத்தந்தையான குருவானவர் இங்கே மாஸ் வைப்பார். மீண்டும் 17ஆம் தேதி சண்டே, தட் இஸ் திருவிழா அன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு சோளம் கார் ப்ரொசஷன், ஹோலி மாஸ் அடோரேஷன் நடக்கப்படும். அதுக்காக கும்பகோணம் மறைமாவட்டம் பிஷப் எமேரித்துஸ் பிஷப் மோஸ்ட் ரெவரண்ட் F. ஆண்டனி சுவாமி இங்கே வருவார். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆயரானவர் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் வருவார். ஃபீஸ்ட் அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி, மே மாதம் 17ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு தொடங்கும். 2 மணி மதியம் 2 மணியில் முடியும். எல்லோரும் நம்முடைய ஆண்டு விழாவில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்நியமரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மை டியர் brothers and sisters, our coming month of May is 17th, this our feast day for that is solemn Thanksgiving celebration will be happening. And most Reverend Father F. Antony Sami from Kumbakonam Diocese, he is a Bishop Emeritus, is coming over here. I request all of you to come and participate in this Thanksgiving Mass for the entire 18 years of blessing that we have received from Nagamagala Church, Nagamagala Shrine, to thank Mother Mary for all blessing that we are received through her intercession. And it's a great occasion to thank God for all this wonderful miracle that is happening here. The Lord of blessing is happening here. It is because of presence of Mother Mary. Through her intercession, it is happening. Let us thank God together in this annual feast on 17th May, Sunday. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 5 கோடி. நிறைய மக்கள் அதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களைப் போல வருகின்ற மக்கள் கொடுக்கின்ற நல்கொடையால் மட்டும் இந்த ஆலயம் கட்ட முடியும். உங்கள் எல்லோரும் ஜெபியுங்கள். அதுக்காக எல்லோரும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I thank all of you for your presence here, for your contribution, for your prayers. I thank all of you, and may Mother Mary bless all of you. I wish you all safe journey. Thank you. திருமணம் ஆகின்ற பொழுதும் ABCD எல்லாம் நல்லா பார்ப்போம்ல, அப்படித்தானே பார்க்கிறோம். A என்றால் என்ன? அரேஞ்ச் பண்ணுறாங்களோ, இது ரெண்டும் சேர்ந்து வாழட்டும் என்று அரேஞ்ச். B என்றால் என்ன? பியூட்டி. இதை ரெண்டையும் சேர்த்து விடுகின்ற பொழுது சேர்ந்து போகுதா, ஓரளவு மேட்ச் ஆகுதா பார்க்கின்றார்களா? பார்க்கின்றார். C மேட்சல்ல ஆகுது, குணநலன் எப்படி? ஆளுடைய கேரக்டர் கொள்ளாமா? D கேரக்டர் எல்லாம் கொள்ளலாம். D என்றால் என்ன? டவரி. இதை கொண்டு போற இல்ல, பார்சல் பண்ணுறேனே, எவ்வளவு தருவாய், எவ்வளவு தருவாய்? E எஜுகேஷன். அறிவுண்டா, சொன்னா புரியுமா? நான் ஒன்று சொன்னால் புரியுமா? பார்க்கிறார்களா? F ஃபேமிலி. பிள்ளை எல்லாம் கொள்ளலாம், பின்னணி எப்படி? குடும்ப பின்னணி. கடவுளை எப்போ பார்க்குறாங்க? நான் ஒரு ஆர்மி பர்சன், என்னுடைய மனைவியும் இதில் டிஃபென்ஸில் இருந்தாங்க. 2023 பிஃபோர் 4 இயர்ஸாக நாங்கள் வீடு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருந்தோம். ஆனாக்கா எங்களால் முடியல. எப்போ நானும் என் மனைவியும் இங்கே வந்தோம் 23rd 2023 பிப்ரவரியில் வந்தோம்.
வந்துட்டு நாங்கள் போனது ஆண்டவரே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய வேதனையை நான் யாரிடம் எடுத்துச் சொல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு கூறியது போல உம்முடைய முன்னிலையில் கண்ணீரோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதியும் அப்பா. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன புன்னை ஆற்றிடுவார். அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பகவினை தீர்ப்பான் பதமுனை சேர்ப்பான் நிதம் துணை சேர்ப்பாயே. நாகமங்கலம் லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் தாயே, நமக்காக பிரார்த்திசு. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட தீனூரும் வாழ்வு கண்டிடுவார். தீனூரும் வாழ்வு கண்டிடுவார். இடைவிடா சகாயமாதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இணையில்லா தேவமாதா பகவினை தீர்ப்பான் பதமுனை சேர்ப்பான் நிதம் துணை சேர்